வழக்கம் போல் பஞ்சுவாலிட்டியை பஞ்ச் பண்ணி தூர தெளியாச்சுங்க. ஏன்னா 3 o'clock ரைட் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். இப்போ மணி கிட்டத்தட்ட 6 மணி மேலே ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. இந்த ஜீவன் பின்னாடி ஒருத்தர் இருக்கான், அவனை காட்டுறேன். திருப்பிட்டாங்களே. இவர் கூட தான் இன்னைக்கு ரைட் பண்ண போகிறோம். காலையில் கிளம்பி வந்துட்டான். 3 மணிக்கு முன்னாடியே இருந்துச்சு. காலைல வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலே வேணும். அங்கேருந்து வந்து எனக்காண்டி உட்கார வச்சு வெயிட் பண்ண வச்சிட்டேன், மொத்த ரைடிங் ஏர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு. அண்ட் வண்டி பக்காவாக ரெடியாக நிற்கி. பட் நம்ம இன்றைக்கி இதில் போகிறதில்ல. இன்றைக்கி வேறு வண்டி இருக்குது, அதை நான் காட்டுறேன். ஏன்னா இந்த வண்டி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு பார்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்ன டீட்டெயில்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் தெரியும். நான் இப்போ ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா பெங்களூருக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த சுற்றி இருக்க வீடியோஸ் நிறைய பேருக்கு எல்லாம் கன்னடாலையும் தெலுங்குலையும் ஹிந்திலையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம தமிழில் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸோட பேர் வந்துட்டு மொத்த பிளேலிஸ்ட்டே அப்படி தான் இருக்க போகுது, பெங்களூர் வீக்கெண்ட்ஸ். ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் நீங்கள் பெங்களூரில் போய் எப்படி வைப் பண்ணலாம், பக்கத்தில் என்ன இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நாங்கள் தேடி 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 உங்களுக்காக எடுத்து தனித்தனியாக பிரிச்சு 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 வைக்க போகிறேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு போகிறது போலு ஃபோர்ட். அதுக்கு முன்னாடி ஹே காய்ஸ், திஸ் இஸ் அர்ஷத். வெல்கம் டு ஆர் ஃபார் ரைட். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கைஸ், இன்றைக்கி வேறு வண்டியில் போகிறோன்னு சொன்னோம்ல, அந்த தங்கம் இவன் தான். இந்த வண்டியில் தான் இன்றைக்கி ரைட் போக போகிறோம். இதோட வியூ எல்லாமே வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. நான் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி போக சொல்கிறேன். அப்புறம் அந்த வண்டியோட உரிமையாளர், வண்டியோட ஓனர் இந்த இன்னைக்கு நிற்கிறார் பாருங்க. இந்த வண்டியோட பேரை கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க. அவன் ஒரு மாதிரி வச்சுருக்கான், நல்லாயிருக்கு. கோஸ்டான், அது ஃபுல் நேம் வந்து கருப்பு கோஸ்டான் வண்டி பேர். சரி, அப்படியே கிளம்புறாரு. 46 மாதிரி தலைமை 42. வண்டி இன்ஜின் சவுண்டு கேளுங்க. இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஒரு மாதிரி பாப்பாவுங்க. என்ன நம்ம இதில் லைட் போடவும் ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறானுங்க. என்ன ஒரு டைமிங்கோ. அப்படியே கிளம்பலாம். இந்த ஹைவே தாங்க பெங்களூரில் என்ட்ரி, இது தான் பெங்களூரோட எக்ஸிட்டும் இதுதான். சவுத் சைடு போகிறதுக்கு மட்டும். இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் சென்னை, இந்த மாதிரி சவுத் சைடில் போகிறதுக்கு ஃபுல்லாக இதுதான் மெயின் ஹைவே. நீங்கள் இங்கே தமிழ்நாடு பஸ் நிறைய பார்க்கலாம். மார்னிங் டைம் நிறைய வண்டி இப்போது என்ட்ரி ஆகிட்டுருக்கும். அது நம்ம போகிற வழியில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கேருந்து வர்றதா இப்போ டிராஃபிக் இருக்கும். நைட்லாம் இந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது. நைட்டு போகும்போது இவ்வளோ டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ரோட்டில். இந்த டயத்துக்கு வந்து வர்ற இடத்துல, ஏன்னா அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து பஸ்ஸுங்க ஃபுல்லாக, நைட்டு ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸுங்க ஃபுல்லாக. ஸோ அந்த ரோடு இப்போ உங்களுக்கு டிராஃபிக்கில் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் போனால் போயிடலாம். வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லோரும் இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிராஃபிக் இருக்கும். அதனால் இப்போ நம்ம இங்கே பெய்டு ரோடு ஒன்று இருக்குது, நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் டோலில். அந்த ரோடு தான் எடுக்கணும். நம்ம ஏர்லி மார்னிங்காக வந்தோம்னா அந்த நம்ம கீழேயே ஃப்ரீயாக போயிடலாம். பட் இப்போ எல்லாருமே எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் கீழே போகாமல் பிரிட்ஜு மேலே பே பண்ணி போக வேண்டியதான். ஸோ சிட்டியோட டிராஃபிக்கில் வந்து தப்பிச்சிடலாம். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பே பண்ண தேவையில்ல. ஆனால் டிராஃபிக்கு சிக்னல் அது இதுன்னு வரும். நம்ம இந்த ஹைவேல ஏறிட்டோம்னா டேரெக்டாக அவுட்டரில் கொண்டு போய் விட்டுரும். பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் டைம் கீப்பப் பண்ணணும்ல. அந்த டைமுக்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த பேட் ரோடையே சூஸ் பண்ணிட்டேன். இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து மெட்ரோ. நான் சொன்னேன்ல அந்த பைக் டோலு, அது இந்த இடம் தான். டோல் பே பண்ணியாச்சு. இப்போ போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நான் எங்கே போகிறேன் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்ல மறந்துட்டேன், சாரி. இந்த ரைடு இந்த பெங்களூர் வீக்கெண்ட்ஸில் நம்ம பார்க்குற ஃபஸ்ட் எபிசோடு போலுமலை ஃபோர்ட். செம்ம சீனரிக்காக செம்மையாக ஒரு எப்படி சொல்கிறது, நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் இன்னும் ஃபாகு அது இதுன்னு பார்த்துருக்கலாம். அப்புறம் க்ளவுட்ஸ்க்கு மேலே போகலாம். பட் இப்போ வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக பைக் ரொம்ப நேரம் ஓட்டினதுனால நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி வரதுக்கு இன்றைக்கி காலைல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்ஸ் அது இதுன்னு போடுறேன். ஸோ நம்ம போடுறது அப்படியான ஒரு அட்டகாசமான இடத்துக்கு தான். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. இந்த பெங்களூர் வீக்கெண்ட்ஸில் வந்து அண்டர் 100 கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு முக்கால்வாசி நான் கவர் பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒன் டேயில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அது வீக்கெண்டில் மட்டும். ஸோ அந்த மாதிரி இடத்த ஸ்பாட்டை ஃபுல்லாக இந்த சீரீஸில் உங்களுக்கு காட்ட போகிறேன். பஸ்ஸாக கொசுமாக இருந்தால் அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ஃபுல்லாக நம்மக்கிட்ட கேட்குறானுங்க. கவர்மெண்ட் பஸ் ஒரு பஸ்ஸு கூட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுமான்னு தெரில. பாருங்கள் எப்படி கொசுமருந்து அடித்த மாதிரி புகையை போட்டு தள்ளிட்டு போகிறான்னு. அப்பா இதில் BS6 வேறு. நம்மளுக்கு இப்போ ஒசூர், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் டேரெக்டாக கிருஷ்ணகிரிலேருந்து உள்ளே திரும்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக ஹைவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் டிராஃபிக்ன்றது சுத்தமாக இருக்காது அவ்வளோவா.
ஒசூரில் மட்டும் மேபி அந்த ஏன்னா இப்போது காலைல அந்த டிவிஎஸ் கம்பெனி அங்கங்கே அதுக்கப்புறம் அசோக் லேண்ட் எல்லாம் இருக்கிறதுனால ஹைவேஸில் வந்து நம்ம போகிற டயத்துக்கு வேலைக்கு வந்துகிட்டே இருப்பாங்க ஒருத்தங்களா அங்கங்கே கிராஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கம்பெனி பஸ்ஸஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கும். அதனால் ஒசூரில் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஒசூரை தாண்டிட்டோன்னா அடுத்து சுத்தமாக டிராஃபிக் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த அத்திப்பள்ளி டோல்லாம் பைக்குக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பிக் வெஹிக்கிள்ஸில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அது டிராஃபிக் மாதிரி ஃபீல் ஆகும். கர்நாடகாவோட லாஸ்ட் சிட்டி, பெங்களூரோட லாஸ்ட் சிட்டி இதுதான். இதுக்கு அடுத்து தமிழ்நாடு. இந்த டோலை தாண்டிட்டோன்னா தமிழ்நாடு. இது வந்து கர்நாடகா பார்டரு. இதுதான் பெரிய டோல் இருக்கிறதுலே. அத்திப்பள்ளி டோல்னுவாங்க. இது நல்லா ஃபேமஸ். இந்த கொரோனா இதெல்லாம் வரும்போது இந்த இடத்த பாஸ் பண்ணதுக்கு அந்த பாஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம்ல, இந்த இடத்த பாஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நான் அதுக்காக உள்ளே போயிட்டு ஒசூர் வழியாக போயிட்டு சுற்றிட்டு வருவேன். ஒரு ரைடர் ஸ்பாட் பண்ணியாச்சு. கேரளா ரைடர். என்ன பைக்கு இது டைம் 850 டைம் டயரு. ஆனால் இந்த பைக்கில் வந்துட்டு வைப்ரேஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். டைம் டயர் இது வந்து 800 நான் ஓட்டியிருக்கேன். இந்த வண்டி வந்து ஓட்டினதில்லை. அவ்வளோதான். நம்ம தமிழ்நாடுக்குள்ளே அஃபிஷியலாக வந்தாச்சு. இதுக்கடுத்து ஒசூர் கர்நாடகாவோட பார்டரு. இதுக்கடுத்து அந்த இப்போது தமிழ்நாடோட செக் போஸ்ட் இங்கே இருக்கும். டோல் கிடையாது, வெறும் செக் போஸ்ட் மட்டும். நான் சொன்னேன்ல அந்த அத்திப்பள்ளி கர்நாடகாவோட பெங்களூரோட லாஸ்ட் சிட்டி அப்படின்னு. அந்த சிட்டியில் முக்கால்வாசி தமிழ் தான் பேசுவாங்க. அதுக்கு ரீசனும் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு தமிழ்நாட்டில், அதாவது ஒசூர்லேருந்து ஜஸ்ட்டு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் பெங்களூர் கர்நாடகா சிட்டிலேருந்து அந்த எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே தூரம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் தமிழ் அட்டாச்மெண்ட் தான் இங்கே நிறையா இருக்கும். சொன்னல அந்த ஆர்டிஓ தமிழ்நாடோடது. தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஒசூர் தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இது 2 சைடுமே ஃபுல் ஃபாரஸ்ட்டு. அந்த நியூஸ்லாம் வருதில்ல, யானை வந்து ஒசூர் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்திருக்கு, கிராஸ் பண்ணுது அப்படி இப்படின்னு. அதெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் தான். பட் இந்த ரோட்டில் வர்றது கம்மி தான். அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த ரோட்டில் வந்து எப்போவாச்சும் ரேராக தான் வரும். ஏன்னா இது மெயின் ஹைவே. குளிர் தான் பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், வெயில் பட்டே கலப்புது. மணி இப்போ ஒரு 7:30 மணி ஆகுது. வெயில் உச்சிக்கு வந்துருச்சு. இருந்தாலும் மிஸ்ட்டு எப்படி தெரியுது பாருங்கள். குளிர் இந்த இடத்துல எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு இப்போ இனிமேல் டிராஃபிக் இருக்காது. பரட்டி போயிட்டே இருக்கலாம். இதுக்கடுத்து டேரெக்டாக கிருஷ்ணகிரி தான். சூளகிரி மட்டும் ஒரு சிட்டி வரும். அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட வேண்டி தான். இல்லை இங்கே ஹோட்டல் ஓப்பன் ஆயிருக்கான்னு பாரு. லெஃப்ட் சைடில் இன்டர்காமில் கனெக்ட் ஆகிருக்கோம் 2 பேரும். திரும்பி பேச முடியல. ஏன்னா அந்த வைசரை ஓப்பன் பண்ணால் குளிர் உள்ள கப்புனு. இங்கே பாரு, லாரியை கொண்டு போய் எங்கே பார்க் பண்ணியிருக்காங்கண்ணே. நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே. அந்த வழியா தானே போத்து, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்கிறேன். டயர் மொத்தமாக காலி. அங்கே பாருங்க, இப்போ தான் அங்கே வந்து அடிச்சிருக்கு வசமா. ஏன்னா அந்த மூடையெல்லாம் இப்போ தான் விழுந்து கிடக்குது. வெங்காயம் வாடை கூட கப்புன்னு அடிக்குது அந்த நச்சு போட்டது. ஏ அங்கே ஃபியூல் டீசல் லீக் ஆகிருக்கு பாருங்களா. டீசல் லீக் ஆகிருக்குல்ல. சரியான கிராஸ். நான் அந்த இடத்துல எதுவும் பிளட்டுக்கிட்ட எதுவும் இருக்கான்னு பார்த்தேன். பிளட் எதுவும் இல்லை. பட் டீசல் மட்டும் ஹெவியாக லீக் ஆகிருக்கு. பிளட் ஆகிறதுக்கு அங்கே எதுவும் இல்லை. ஏன்னா மேலே வந்துட்டு கேபின் எல்லாம் சேஃபாக இருக்குது. கீழே உள்ள இடம் தான் மொத்தமாக காலி. ஹோட்டலில் நிறுத்திட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஐயோ, என் எக்ஸ்வேல் ஸ்டாண்டை தேடல. என் எக்ஸ்பல்ஸில் வந்து அதுக்குன்னு தனியாக கிளாம் செஞ்சுட்டேன். ஏன்னா ரைடிங் கியர்ஸ் அந்த ரைடிங் ஷூ போட்டிருக்கேன்ல, கீயே அங்கே போய் தேடுறோம் பாருங்கள். கீ வந்து இதில் இங்கே இருக்குது. பையா பர்ஃபார்ம் செம்மையாக பண்ணுறான். இது பார்க்குறதுக்கு இந்த டுகாட்டியில் ஸ்க்ராம்லர் வரும்ல, அது மாதிரியே இருக்குது. வண்டியை புஷ் பண்ணவே தோண மாட்டுது அந்த பாப் சவுண்டு கேட்குறதுனால. அந்த பாப் சவுண்டு கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பீடாக போகும்போது பாப் சவுண்டு கேட்க மாட்டுது. சரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் பாப் சவுண்ட் கேட்குது. இந்த எடிஷன் வந்து எஃப்ஜே. அது எதுக்குன்னா அவங்களோட சிஇஓ அவரோட ஃபுல் நேம் அதை வந்து ஷார்ட் பண்ணி அவர் இப்போ இறந்துட்டார். ஸோ அவருக்கு ஒரு ஹார்னர் பண்ணுற மாதிரி இந்த எடிஷன் விட்டுருக்கானுங்க. நல்லாயிருக்கு பைக். ஆனால் ஒரு க்ரூசர் ஃபீலே கிடைக்கல. சரியான ஒரு ஸ்போர்ட் பைக் மாதிரி இருக்குது வண்டி. இப்போ அப்படியே முறுக்கிட்டு போகிறதுக்கு. டபுள் சைலன்சர். மைலேஜ் தான் 28 தாண்டி தர மாட்டுது.
இவ்வளோ நாள் பெங்களூரில் அந்த இனிப்பு சாம்பார் மண்டபம் போட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. சாப்பாடு செம்மையாக இருக்குது. அந்த ஏரியா பேர் என்னன்னா பேரண்டப்பள்ளியா? ஏன் அந்த இடத்துல ஏன் இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது? ரீசன்னு அது அந்த டங்கு டங்கு டங்குன்னு அந்த கல் இதுங்கெல்லாம் இருக்குது பாருங்க. நிறைய பேர் தெரியாது, புதுசா வர்றவங்களுக்கு. போறவங்களுக்கு அது வந்து கம்பல்சரி தெரியும். இதாவது கம்மி. இது பார்த்தது யாருக்கும் ஆள் இல்லை, ஒண்ணும் இல்லைன்றீங்க. தினமும் வருவாங்க, வயசால ஹைவே போலீஸுங்க வருவாங்க. இங்கதான் வந்து ஒரு 2 மணி நேரம் தூங்குவாங்க. ஓகே ஓகே. அந்த இடம் டவுனு அப்படின்றதுலாம் தெரியாம கொண்டு வந்து விட்டுறாங்க. இதே வீக்கெண்ட்ஸ் வந்துருந்தோன்னா இந்த டயத்தில் நிறைய ரைடர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா போல் ஃபோர்ட்டுக்கு நிறைய ரைடர்ஸ் வருவாங்க வீக்கெண்டில். இப்போ நந்தி ஹில்ஸ் வந்து க்ரௌடுன்னு சொல்லிட்டு ரைடர்ஸ் மேக்ஸிமம் அங்கே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு பார்க்குற எங்கே கேமரா ஆன் பண்ணும் எங்கே ஆஃப் பண்ணணும்னே தெரிய மாட்டேது. அந்த அளவுக்கு அங்கேருந்தே நல்லா இருந்துச்சு. பட் கேமரா ஆன் பண்ணி ஒரு மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு வரக்குள்ளேயும் அந்த வியூவோட எண்டுக்கே வந்துட்டோம். அங்கே இன்டீரியராக இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து திக் ஃபாரஸ்ட்டு, அங்கேயாச்சும் கொஞ்சம் சிட்டி வீடு அது இது மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன்ல அந்த டிராஃபிக்கு, அது இதே தான். இந்த மாதிரி தான் ஒரு 3-4 இடத்துல மாட்டிக்கிட்டோம். இவ்வளோதுக்கு இதுக்கு மார்னிங் டைம் இந்த டயத்துலலாம் டிராஃபிக் ஹைவேல இருக்கவே இருக்காது. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் இது. இப்போ தான் முறுக்கிற மாதிரி இருக்கும். வண்டியை கரெக்டாக ஒரு 100க்கு ஏற்றிருப்பேன், அதுக்குள்ளே ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும். கிருஷ்ணகிரி தாண்டியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 32 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோதாங்க, ஹைவேலேருந்து உள்ளே வந்தாச்சு. வேறு என்னடா இதுக்கு நம்ம மேலே வந்திருக்கலாமாடா? இல்லை என்ன பெட்ரோல் அடக்கி? இது குடிகார மாதிரில, பரம்பரை குடிகார மாதிரில குடிக்கி. இப்போ தான் டேங்கை ஃபுல் பண்ணிட்டு வந்தால் அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் கப்புன்னு இறங்கிட்டு. ஏன்னா இது என்ன இந்த ரூட்டு தான் நிஜமான ரூட்டா இல்லை இந்த கூகுள் எங்கேயாச்சும் சுற்றி கூட்டு போதான்னு தெரியலையே. ஏழு போலுமலை நிஜமாக இப்படி தான் போகணுமாடா? 2 ரூட்டு காட்டுது. நீ இப்படி போக. ஆனால் ஒரு மாதிரி இது மாதிரிலாம் இருக்குது, வில்லேஜ் மாதிரிலாம் இருக்குது. அண்ணா போலுமலை இப்படி தான் போகணுமா? ஓகே. 10 கிலோமீட்டர் 8 வந்து 10 கிலோமீட்டர் ஒரே ரோடு அங்க போய் கட்டிங் எடுக்கணும். ஓகே ஓகே. அது வந்து ரைட் ஓகே. 10 கிலோமீட்டர் மெயின் ரோடே இதானா இல்லனா இது ஷார்ட் ரூட்டா? மெயின் ரோடே இதானா? ஓகே. வில்லேஜ் ரோடு தான். ஓகே ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு, அதுக்கு அப்புறம் ரைட். ஓகே ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. அவரை பார்த்தியா, நான் அட்ரஸ் கேட்குற முன்னாடியே அவர் என்னை பார்த்துட்டு போலுமலைக்கா போகணும் அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்லைங்க, ரோடு நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம்ல, அது ஒன்று மட்டும் லைட்டாக சிட்டின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் லைட்டாக டிராஃபிக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துட முடியுது. நீங்கள் காரில் கூட ஈஸியாக வந்துடலாம். நான் மொத்தம் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இங்கே வருது, நடுவில் வந்து நின்றுச்சு. நடு ரோட்டில் வந்து கபடி ஆடிட்டு இருக்கு. இவ்வளோ நான் ஸ்பீடாக வரல, ஸ்பீடாக வந்து அடித்து தூக்கிட்டு இருப்பேன். நல்லா இருக்குது இந்த இடம். காரில் வந்தாலும் ஈஸியாக வந்துடலாம். அந்த ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும் லைட்டாக டிராஃபிக் இருக்குது. நான் மொத்தமாகவே அப்படி தான் இருக்கும், ரொம்ப கடுப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப காமாக இங்கேயே சின்ன சின்னதாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து ஹில் இன்னும் ஏற ஆரம்பிக்கலை. எல்லாம் நிப்பாட்டவா? ப்ளூ கட் ஆயிடுச்சோ? வரட்டாமே. ஆன் பண்ணு. இவன் ஒருத்த ரேசர் நினைப்பு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் போதும், ஒரு மாதிரி வந்து கார்னரிங் பண்ணிட்டு முந்துறான். இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அங்கே இங்கேயும் பார்த்துட்டே வண்டி ஓட்டுறது இங்கே ரிஸ்க்கு தான். ஏன்னா ஃபுல்லாகவே பிளைண்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்களேன், ஹார்ன் அடித்தாலும் அங்கேருந்து வர வண்டியில் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. இந்த ஏரியா இந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா இன்டீரியராக வில்லேஜு. சரி, அவங்க தான் ஹார்ன் அடிக்காமல் வராங்கன்னா இங்கே நிறையா வந்து நாய் அது இதுன்னு உள்ளே வந்து விழுது. அதனால் ஒரு 40-50 போகிறது ரொம்ப பயம்தான். இது அங்கே பாருங்கள், ஹார்ன் இல்லையா? நான் ஹார்ன் அடிக்கிறேன், ஆனால் எப்படி வராரு பாருங்க. சரி, அவங்க தான் ஹார்ன் அடிக்கல, நான் ஹார்ன் அடிக்கிறேன் இங்கிட்ட இருந்து. அப்போவாச்சும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் இதில் வரான். நான் ரேஸ் தான் ஓட்டுன்ற மாதிரி சத்தியம் பண்ண மாதிரி வராங்க. இப்போ தான் ஹில் ஸ்டேஷன் ஏற ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்க பொலிரோ கீழே வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக பிளைண்ட் ஸ்பாட்னு அவனுக்கு நல்லாவே தெரியும்.
நான் ஹார்ன் அடிச்சுட்டு லெஃப்ட்டில் வந்திருக்கேன். அவன் அவ்வளோ பெரிய வெஹிக்கிள் வச்சுட்டு ஹார்னும் அடிக்கல, வண்டி ஸ்லோவும் பண்ணல. பக்கத்தில் வந்து எவனா பார்த்தோன்னா நச்சுன்னு அடித்து தூக்கி போட வேண்டியதான். இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஃபுல்லாக ஏறி அப்புறம் அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியாமல் அப்படியே இறங்குதா. அங்கேருந்து வரவங்க வால் வருதா வரலையான்னு தெரில. இவங்க ஹார்ன் அடிக்காததுனால சுத்தமாக ஐடியாவே இருக்க மாட்டுது அந்த சைடுலேருந்து எப்படி வருது வண்டிங்கன்னு. அது சரி, சின்ன சின்ன பைக்குங்க ஹார்ன் அடிக்கலனா கூட பரவாயில்ல, டக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் கூட கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி போய்க்கலாம். பெரிய வண்டிங்க கூட ஹார்னே அடிக்கிறது இல்லை. ஓ உள்ள திரும்பணும்ல. போலுமலை ரியலாக இப்போ தான் ஹில் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ரோடு அல்ட்ரா லெவலு ஸ்டார்டிங்லே இன்னைக்கு வச்சு சேவ் போகுது. ஏன்னா எதுவுமே தண்ணி கூட வாங்காமல் வந்துட்டோம்லா. ஆனால் எக்ஸ்பல்ஸில் வந்து இதில் ஈஸியாக வரலாம். ரொம்ப புஷ் பண்ண முடியாது வண்டியை, ஓரளவுக்கு தான் ஓட்ட முடியும். சார் அந்த ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுற அந்த ஃபீல் பேருமலா எப்படி இருந்துச்சுன்னா. இங்கே பிரச்சனை என்னென்னா, நான் ஃபுல் கியரப்பில் இருக்கேன், ரைடிங் கியர்ஸு ஜாக்கெட்டு அது இதுன்னு எல்லாம் போட்டு. பின்னாடி அந்த ஜீவன் வெறும் ஸ்வெட்டரை போட்டு வந்துக்கிட்டு இருக்கான். 50 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு இடத்துக்கு ரைட் போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஃபுல் கியரப்பில் தான் வருவேன். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து வச்சிட்டேன், ஓகே இவன் தெளிவாக போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு. இப்போ 2-3 வாட்டி விழுந்திருக்கேன், அப்போ கூட எனக்கு சின்ன அடி கூட படல. நம்மளை சேவ் பண்ணது நம்மளோட இந்த ரைடிங் கியர்ஸு பேண்ட்டு ஜாக்கெட் இந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டிங்கன்னா பர்மிஷன் தர மாட்டாங்க அடுத்து. ஆனால் நான் 2-3 வாட்டி விழுந்தோம், நான் எனக்கு ஜாக்கெட் எல்லாம் போட்டு போகிறதுனால அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்ததுனால இப்போ எந்த டென்ஷனும் இல்லை, என்னை விட்டுருவாங்க சேஃபாக போ அப்படின்னு. நார்மலாக இப்போ நீங்கள் ரைடிங் கியர்ஸ் எதுவும் போடாமல் போய் விழுந்துட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து வீட்டில் விடுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படியே நீங்கள் வந்து வீட்டில் கொஞ்சம் வாழுத்தனம் பண்ணுறவரை நான் கண்டிப்பாக போவேன் வைப்பேன்னு சண்டை போட்டு நீங்கள் வந்தாலும் வீட்டில் அவங்க பயந்துட்டுருக்கணும். அந்த பயத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இவ்வளோ காசு போட்டு பைக் வாங்குகிறோம், அதுக்கு வாங்குகிற பைக்கை விட அதிகமாக பெட்ரோலையும் போடுறோம். அதுக்கு சேஃப்டியாக கொஞ்சம் இந்த ரைடிங் கியர்ஸு இதெல்லாம் வாங்குறது. இன்னும் நிறைய பேர் வந்து வெறும் ஜாக்கெட்டை மட்டும் மேலே வாங்கிட்டு பேண்ட்டு அது இதுன்னு வாங்காமல் வெறும் ஷூவை மட்டும் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 2-3 ரைடை கம்மி பண்ணாலே நீங்கள் உங்களை ஈஸியாக வந்து அந்த பேண்ட்டெல்லாம் வாங்கிட முடியும். இந்த இப்போ ஆன்லைனில் 2000 3000 ரைடிங் ஜாக்கெட் விற்கிது, அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு, சும்மா லுக்குக்கு வேணால் போட்டுக்கலாம். வாங்குறதே வாங்குறீங்க, கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஃபஸ்ட் லெவல் ஒரு 6000 7000 வாங்கணும். கொஞ்சம் காசு சேவ் பண்ணி அதை மட்டும் பார்க்காம, ஏன்னா அது வந்து உங்கள் சேஃப்டியை பொறுத்து. பைக்கோட சேஃப்டி செகண்டு தான். என்ன தான் பைக் நம்மளுக்கு எமோஷனு ஃபீல் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அதோட சேஃப்டி வந்து உங்களோட சேஃப்டியை விட இது. ஏன்னா பைக் இப்போது கீழே விழுது உடையுது, காசு செலவு பண்ணி உங்களால் சரி பண்ணிட முடியும். உங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா பின்னாடி ஒரு ஜீவன் இருக்கான் பாருங்க, அவன்லாம் இவ்வளோ பெரிய பைக்கை வாங்கிட்டான், ஜாக்கெட் வாங்கடா பேண்ட்டு வாங்கடா நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், அவன் வாங்குறேன்னு சொல்லிட்டுருக்கான். அதனால தான் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் அந்த போலுமலை நினைக்கிறேன், இதுக்கு மேலே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து வில்லேஜுங்க, கொஞ்சம் மலை மேலே தான் இருக்குது இந்த வில்லேஜ். அவன் வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அதனால தான் லாங் ரைட்ஸை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு பெங்களூர் வீக்கெண்டுன்ற இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்யூச்சரில் கோவா இங்கே நிறைய ரைட்ஸ் இருக்குது, டிக்கெட் லிஸ்ட்லாம் பெருசாக இருக்குது. அதான் இவன் ஜாக்கெட்டு கியர்ஸ்லாம் இவன் வாங்கிட்டான்னா 2 பைக்கில் என் எக்ஸ்பல்ஸும் ரெடி ஆயிரும். அதுக்குள்ளேயும் எக்ஸ்பல்ஸ் நெக்ஸ்ட் வீக் பார்ட்ஸ் எல்லாம் வந்துடும், வந்ததுக்கப்புறம் அதையும் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தரமான ஆஃப் ரோட் ரைட்லாம் இருக்குது. ஆஃப் ரோட் பேட்செல்லாம் தேடி 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 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கேமராவை ஆஃப் பண்ணதுக்கே மனசு வர மாட்டுது. அவனும் இந்த மாதிரி பேஸ் லெவல் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். நீ பேஸ் லெவலாம் வாங்க தேவையில்ல, கொஞ்சம் காசு சேவ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஜாக்கெட்டாகவே வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புது பைக்லாம் வாங்கி இந்த மாதிரி இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. கிளச் பிளேட்டெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். 1000 கிலோமீட்டர் முடிஞ்சு சர்வீஸ் முடிஞ்சு, ஏன்னா வண்டி ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. அதுவும் இந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு வியூ இருக்குது, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் மேலே போய்ட்டு ட்ரோன் ஷாட் பார்க்கலாம். ரொம்ப 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 ரிஸ்கி. நீங்கள் வந்து புதுசாக வண்டி ஓட்டுறவர், புது பைக்கை காரையோ உங்களுக்கு சரியான ஸ்கில் இல்லைன்னா இந்த இடத்துக்கு தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா ரொம்ப 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 டஃப்பாக இருக்குது. ஏறிக்கோ.
மேலே போயிரும்ல. அடக்க முடியலையே அடக்க முடியலையே. இங்கே பாருங்க, மலை ஃபுல்லாக ஒரு எந்த சேஃப்டி மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லை. டிவைடர் எதுவுமே இல்லை. ஏழு நீ முன்னாடி தள்ளிவா, அந்த டயர் முன்னாடி தூக்குது. வண்டியில் வர பவர் ஜாஸ்தியாக இருக்கா, லைட்டாக புல் பண்ணாலும் வண்டி முன்னாடி ஃபுல்லாக புஷ் ஆகுது. இங்கே வந்து சண்டே மட்டும்தான் இந்த கூட்டம் இருக்குமா, இல்லைன்னா நார்மலாக வந்துட்டே இருப்பாங்க, க்ரௌட் வந்துகிட்டே இருக்குமா? நீங்கள் வந்து இந்த இடத்த ராவாக இந்த இருக்கிற ஃபீலோடு பண்ணணும் அப்படின்னு நினச்சா இப்போ உடனே வரணும், ஆஃப் ரோடிங் பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு. இல்லை எனக்கு இந்த இடத்த பார்க்கணும் ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுத்து ரோடெல்லாம் போட்டதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா போட்டுட்ருக்காங்க, இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே இந்த ரோடு வேலைலாம் முடிஞ்சிரும், கம்ப்ளீட்டாக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இறங்காத, நீ இறங்காத, உட்கார. அப்படி நீ உட்கார்ந்தாதான் பின்னாடி அமுக்கி வண்டி வெளியே தள்ளும். இங்கே பாருங்கள், இதுதான் பிரச்சனையே. இந்த மாதிரி வைக்கிறதுனால சும்மா விளாட்டாக வச்சுட்டு போயிடுறாங்க. அதுவும் கல், அது அந்த இதெல்லாம் சின்ன சின்னதாக வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. கீழே ரோடு வருதா, இது சப்போஸ் ஏதாச்சும் இடிச்சு கீழே விழுந்துச்சுன்னா நேராக வந்து தலையில் விழும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரக்கிங் பண்ணிட்டு தான் போகணும். நான் சொன்னேன்ல கார்னரிங் டயர் போட்டு வச்சுருக்கானுங்க. டயரை பாருங்கள், அதுவும் ஏற வேற ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்தோம். நான் கீழே நின்று ஏற கொஞ்சம் இறக்கிருக்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டயர் இப்படி இருக்குது, நல்லா கர்வில் போட்டுற மாதிரி வண்டி. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரம் மேலே ஏறி போகணும். அவன் கண்ணாடியை போட்டுட்டு கேமராவில் காட்டுறான், அழகாக இருக்கு. நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலராக இருக்கீங்க, சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. இது பாம்பு எதுவும் நடக்குமா தெரியலையா. மெட்டை செப்பரடி காது குத்து, சாரி மொட்டை சுப்பிரமணியன் தான். அடே பேயில போமா, இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட, எனக்கு காமிச்சிட்டா. அது இப்படியால வரையணும். மொட்டை சுப்பிரமணியனுக்கு சப்பிர நீ என் எல்லாமே எதிர்க்காங்க. கீழே கூடி டாப்புக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் இதான் இங்கே மேலே இருக்க டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு தான் எல்லாருக்கும் வந்திருக்காங்க. நான்வெஜ் நாட் அலவுடு, ஏன்னா இங்கே பெருமாள் சாமி இருக்கான். நான்வெஜ் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு கீழே சொல்லிட்டாங்க. நான்வெஜ் அதுக்கப்புறம் ஆல்கஹால் அந்த மாதிரி எதுவும். இங்கே உள்ள கேமரா எடுத்துகிட்டு போகலாமான்னு தெரியலையே. இந்த பாருங்கள், நம்ம பசங்க இங்கே வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கானுங்க. கல்லில் செதுக்குனதான் இவனுங்க கல்லை வச்சு அடித்து செதுக்கிருக்கானுங்க. ட்ரோன் ஷாட் இன் 3, 2, 1 கோ.
நான் இப்போ ஒரு வியூவை காட்டுறேன் பாருங்கள், ஒர்த்து. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் என் கண்ணுக்கு அப்படியே அங்கே ஒரு அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு இந்த பட்டர் பால் இருக்குல்ல, மகாபலிபுரத்தில் தானே அது, மகாபலிபுரம் பட்டர் பால் மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு. இங்கே பக்கத்தில் இன்னொரு டேம் வேறு அந்த சைடில் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அதையும் போயிட்டு அதுதான் நினைக்கிறேன். அங்கே பாரு தண்ணி கட்டிக்கிட்டு பாரு நிறையா, அதுதான் இருக்கும் மேபி. நாங்கள் முடிஞ்சால் அந்த டேமையும் போய்ட்டு இன்றைக்கி கவர் பண்ணிடுவேன். வழி இருக்கானே தெரில. இங்கே இவ்வளோ பெரிய பாண்ட் இருக்குது, பக்கத்தில் இவ்வளோ புதற்காடாக இருக்குது. அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். பசங்களோட கேங்காக வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் சேட்டை பண்ணாத பசங்களை கூட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் தோஸ்துங்கள்லாம் வந்தால் இந்த இடத்துலலாம் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ நார்மலாக வந்து இந்த புகை மூட்டை அந்த பனி மூட்டைலாம் பார்க்கணுன்னா காலையில் வரணும். 6 மணிக்கு வர சொல்கிறீங்களே, வழி வந்து இவ்வளோ டேஞ்சராக இருக்குது. நம்ம வந்தால் வழி ரோடு தெரியுமா? லைட் போட்டு வராங்களே, பவர் அடிக்கிறது ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப ஏர்லி மார்னிங்காக இருந்தால் ஃபாக் லைட் இந்த மாதிரி போட்டுவாங்க. இல்லை ஓரளவுக்கு ஒரு 8 மணி இந்த மாதிரி ரீச் ஆகிறதா இருந்தால் நார்மலாக வரலாம். மணி கரெக்டாக 1 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் இங்கே உட்காந்து ஃபுல்லாக நல்ல டைம் பாஸ் ஆச்சு. எல்லா இடத்தையும் சுற்றிட்டேன். கீழே ஒரு பாண்ட் இருக்குது, பாண்டுக்கு போயிட்டு நீங்கள் ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. ட்ரோன் ஷாட்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த இடம் ஃபுல்லாக நிறைய இருக்குது. பட் அங்கங்கே போயிட்டு ஃபுல்லாக வெயில் இருக்கிறதுனால ஒன்றும் இப்போ என் மூஞ்சே கரெக்டாக தெரியும். ஃபுல்லாக வெயில் இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டுது. இன்னொரு விஷயம் சொல்லணும் தான் இப்போ கேமரா ஆன் பண்ணேன். உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கீழே பாக்கெட் ஐட்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி இந்த பீஸ்ஃபுல்லான இடத்துல அவ்வளோ குப்பைங்க இருக்குது. பிஸ்கட் கவரு, ஸ்லேஸ் கவரு, அது இதுன்னு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுதா? இந்த இடத்த ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு அதுக்கு பேர் என்னக்கா, பணியாரமா? பணியாரம், வடை, மிளகா பஜ்ஜி, அது இதுன்னு அவங்க சுட போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து நாங்கள் சாப்பிட்டோம், டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. முடிச்சிட்டோம், கிளம்பியாச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த டேமுக்கு போகிறேன். இப்போது டேமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ரிட்டன். இப்போது டாஸ்க் என்னென்னா, ஃபஸ்ட்டு வர்ற வழி வந்துட்டோம். வரும்போதே அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. எப்போவுமே அப்ஹில் வந்து ஈஸி தான். ஏன்னா இது அப்ஹில்லே அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. டவுன்ஹில் எப்படி இறங்க போகிறோன்னு தெரில. ஓகே நல்லா இருக்கு. இவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே கோவில் கிட்டேயே சுட சூப்பராக போட்டு கொடுக்குறாங்க. வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையான ஒரு இடம். நீங்கள் எக்ஸ்பல்ஸு, ஹிமாலயன், அதுக்கப்புறம் அந்த ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா வந்து பட்டே கிளப்பலாம். இப்போ எனக்கு எக்ஸ்பல்ஸ் வந்து சர்வீஸ் கொடுக்கறதுனால என்னால் இப்போ வர முடியல. நாங்கள் வந்திருக்க பைக் வந்து இந்த டெரைனுக்கு அடாப்ட் ஆகிற பைக் கிடையாது. அண்ட் அதோட டயரும் இவன் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கான். இவன் ஃபுல்லாக கார்னரிங் போட்டு முறுக்கிட்டு போகிற மாதிரி டயர் போட்டு வச்சுருக்கான். ஸோ அதனால் எங்களால் ஃபுல்ஃபில் ஆகலை அந்த டெரைனில் ஓட்டுனது. ஆனால் இதிலே வந்துட்டு இவ்வளோ ஃபன் இருக்கும்போது ஒரு ஆஃப் ரோடிங் பைக்லாம் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அட்வென்ச்சர் பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணிங்க. இந்த கல்லுங்களை பாறை உடச்சி இந்த கல்லுங்களை யூஸ் பண்ணி தான் ரோடே போட்டுட்ருக்காங்க. அவங்களே கொஞ்சம் இந்த ஊர் கவர்மெண்ட் எந்த சப்போர்ட் இல்லை, ஊர்க்காரங்க கொஞ்சம் ஃபண்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வர்ற வெஹிக்கிள்ஸை வந்து இந்த ஏரியாவை லீஸ் கூப்பிட்டு அதை டோக்கன் போட்டு வர வெஹிக்கிள்ஸ்க்கு பார்க்கிங் டோக்கன்லாம் போட்டு அதில் வச்சு தான் இந்த ஏரியா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய தகவலை சேகரித்து சொல்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நல்லா வேற தகவல்லாம் சொல்லுங்க. ஸோ டூரிஸ்ட் வர அவங்க அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி அப்படி ரூட் எல்லாம் ரெடி ஆயிடும். மேபி இன்னொரு 6 மந்த்தில் உங்களுக்கு ஃபேமிலி காரில் வர மாதிரியோ இல்லை பைக்கில் வர மாதிரியோ உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஆனால் இப்போ வந்தீங்கன்னா தான் ஆஃப் ரோடிங் பைக்கில் உங்களுக்கு அந்த மஜா இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. வண்டி ஒரு மாதிரி ஸ்கிட்டாகி ஒரு மாதிரி இழுத்துடுச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட்டை ஃபுல்லாக ஓட்டிட்டு வந்துட்டோம் ஆல்ரெடி. இருந்தாலும் டவுனில் இந்த இடத்த ஓரளவு கொஞ்சமாச்சும் காட்டலாம் ஹெல்மெட் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாறியிருக்கேன் ஃப்ரண்ட்டில். இப்போ நம்ம வந்து அந்த டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். கேஆர்பி டேம் கைஸாக ஜானோம். இந்த ஊரில் வந்து சிக்கனு, மட்டனு இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கிடைக்காதான். எல்லா ஹோட்டல்லையும் மீன் சாப்பாடு தானோ. சரியான டேமில் இங்கே பாரு சச்சின். நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள்.